தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஆற்றலும் இன்றும் உங்களோடு கூட இருப்பதாக இயேசுவிலே பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு இயேசுவினுடைய 4வது கடைசி வார்த்தைகளை பற்றி தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவினுடைய உண்மையான வார்த்தைகளாக இருந்திருக்க வேண்டும். My God, why have you forsaken me? Eli, Eli, lama sabachthani. Eli, Eli, lama sabachthani. கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்பிய அந்த வசனங்களை பற்றி தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த வசனங்கள் இயேசு அடிக்கடி பயன்படுத்தி இருந்திருக்க வேண்டும். என்றால் இது சங்கீதம் 22 வருகின்ற வசனங்கள். சங்கீதம் 22 மக்கள் துன்பப்பட்ட பொழுது, இஸ்ரேல் மக்கள் வேதனையில் இருந்த பொழுது ஜெபித்த ஒரு சங்கீதம். இயேசு கண்டிப்பாக கெத்செமனே தோட்டத்திலே அல்லது பாலைவனத்திலே தவம் இருந்த பொழுது, கெத்செமனே தோட்டத்திலே பாடுகளை ஜெபித்த பொழுது, அல்லது தனியாக ஜெபிக்க மலை மீது சென்ற பொழுதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜெபத்தை ஜெபித்திருப்பார். என்றால் அவர் பொது பணியில் இருந்த பொழுது நிச்சயமாக பொது வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் அவருக்கு வரவேற்பில்லை. அவரை வர வேண்டாம் என்றார்கள். கலால் அடித்து கொள்ள காத்திருந்தார்கள். அவரை குடிகாரன் சொல்லி கேலி செய்தார்கள். அவரை புறம்பாக தள்ளினார்கள். அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த ஜெபத்தை ஜெபித்திருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த சிலுவையில் இருந்து கொண்டு மிக மிக வேதனையோடு ஜெபிக்கின்றார். அதே நேரத்தில் இந்த வேதனையிலும் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளை குற்றம் சொல்லுவதற்காக மட்டுமல்ல, குற்றம் சொல்வதாக அல்ல, மாறாக நீர் விரும்புகின்ற விதத்திலே நான் இந்த கிண்ணத்திலிருந்து முழுமையாக பருகுகின்றேன். உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தந்தையே, உமக்கு விருப்பமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லி ஜெபித்த ஆண்டவர் இந்த சிலுவையில் இருந்து கொண்டு அதை முழுமையாக பரவுகின்றார். கடைசி சொட்டு ரத்தம் வரை அழைக்கின்றார். இந்த வேதனையான நேரத்தில் கடவுளிடம் முழுமையாக தன்னை கையடித்து விடுகின்றார். He abandons himself total. முழுமையாக என்னை கைவிட்டு விட்டீர் என்று அவர் முறையிடவில்லை. மாறாக என்னை நீர் விரும்புகின்ற விதத்திலே நான் முழுமையாக என்னை பலியாக அளிக்கின்றேன். அவருடைய உடல் வேதனைகள் மட்டுமல்ல, அவர் மனத்தளவில், அவருடைய சிந்தனையில், அவருடைய ஆன்மீக அளவில், in his soul, in his body and in his psyche, emotionally, spiritually, he is suffering. He goes to the maximum extent of suffering. an existential vacuum என்று சொல்லுவார் விக்டர் பிராங்க்லின் என்ற மனோதரிக்கு சொல்லுவார். இருப்பினுடைய சூன்ய நிலைக்கு, எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகின்றார். இதற்கு மேலே அழிவதற்கு என்னிடம் எதுவுமில்லை, அழிப்பதற்காக என்னிடம் எதுவுமில்லை. I have come to a state of existential vacuum. முழுமையான வீழ்த்தப்பட்ட ஒரு நிலையிலே அவர் எடுத்து ஜெபிக்கின்ற ஜெபம் முறையீடு அல்ல, மாறாக ஒரு அறிக்கையாக இருக்கிறார். கடவுளே, நீர் விரும்பியபடியே நான் இந்த பாத்திரத்தை முழுமையாக, இந்த துன்ப காலத்தை முழுமையாக பருக்கி விட்டேன் என்று சொல்லுகின்ற விதமாக அவர் கடவுளிடம் முழுமையாக ஒப்படைக்கின்றார். பாவமே அறியாத ஒருவரை கடவுள் பாவத்திற்கு உட்பட்டவராகினார், பாவத்திற்கு தண்டனை பெற வைத்தார். இதற்காக நாம் நம்முடைய பாவங்கள் விடுபட, நாம் ஆண்டவரால் மீட்கப்பட, ஆண்டவருடைய மீட்புக்கு உரியவர்களாக மாறிட கடவுள் அவரை பலியாக ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக அவர் துன்பப்பட்டார், நம்முடைய தவறுகளுக்காக அவர் நசுக்கப்பட்டார், நம்முடைய தண்டனைகள் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்பட்டன, அவருடைய காயங்களினால் நாம் குணமடைந்தோம். அன்புக்குரியவர்களே, அதுதான் அங்கே நடந்தது. அவர் தந்தையே
என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லுகின்ற பொழுது, என்னை கைவிட்ட பொழுது உமது கரங்கள் என்னுடைய இந்த பலியினால் என்னுடைய மக்களை தாங்கிக் கொண்டது. யாருக்காக என்னை பலியிட்டீர்களோ அவர்களை இந்த வழியாக நீர் என்னை மீட்டெடுத்து அதற்கு நன்றி சொல்லுகின்றேன். ஒரு நன்றியின் அறிக்கையாகும் அந்த புலம்பல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய முழு அர்ப்பணிப்பை ஆண்டவர் அதன் வழியாக வெளியிடுகிறார். ஆண்டவருடைய திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர் தன்னையே பலியாக்கி கடவுளிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தவ காலத்தினுடைய 4வது வாரம் இந்த அனுபவத்தை நமக்கு தர வேண்டும். நமக்காக முழுமையாக தன்னை கையளித்த ஆண்டவருடைய பாடுகளினாலே நாம் குணம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் அவர் தாங்கிக் கொண்டார். அதனால் நம்முடைய அமைதி, நம்முடைய சமாதானம் நமக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய காயங்களினால் நாம் குணம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து, நம்முடைய வேதனைகளிலிருந்து, நம்முடைய வாழ்வின் எல்லா சிக்கல்களிலிருந்து நாம் விடுபட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்தை இந்த தவ காலத்தினுடைய 4வது வாரம் நமக்கு தர தயாராக இருக்கிறது. நாம் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். அதற்கான முயற்சிகளில் அதற்கான நம்முடைய பங்கேற்று தந்து முழுமையாக இந்த தவ காலத்தின் பெறுபாடுகளை பெறுவோம்.